தேர்தலில் நிற்கிறதுக்காக விருப்ப மனு கொடுத்தீங்க. சரி, உங்கள் தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறதுக்கு காரணம் என்ன? என்ன நீங்கள் நம்ம தொகுதிக்காக பண்ணியிருக்கீங்க? உங்களை மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏங்க 5-20 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிறேன், அதனால தாங்க சீட்டு கேட்டேன். பெருசே சீட்டு கேட்டதுதான் கரெக்டு. ஆனால் அந்த தொகுதியில் உனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அது தெரியணுமே. அந்த ஏரியாவில் வந்து என்னை பற்றி கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, அதுக்காக நான் தொகுதிக்கு வந்து நீ யார் என்ன எதுன்னு கேட்டுக்கணுமா? உன்னை பற்றி உன் வாயால் சொல்லுன்றேன். நான் பொண்ணத்து தான் அந்த ஊர் தான். எனக்கு 2 பசங்க. பசங்களுக்கும் அங்கேயே தான் கல்யாணம் பண்ணேன். ஏங்க இதெல்லாம் தகுதியில் வராதுங்க. நீங்கள் அந்த ஊர் கட்டி குத்திங்கன்னா இல்லை, உங்கள் செல்வாக்கு நம்ம கட்சியின் சார்பாக நீங்கள் போய் போட்டிடுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கல்ல, அந்த செல்வாக்கை என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க? ஏங்க நீங்கள் சீட்டை கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஐயோ சரி, தொகுதிக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணுவ? தொகுதிக்கு நான் ஏன் செலவு பண்ணா? பெருசே நீ தான் போட்டியிட போகிறேன்னு சொன்னல, அதனால நீ எவ்வளோ செலவு பண்ணுவ? நான் எம்எல்ஏ ஆன பிறகு சட்டசபையில் துட்டு கொடுப்பாங்கல்ல, அப்போ செலவு பண்ணுவேன். ஐயோ, அதாவது நீ போட்டிடுறதுக்கு தான் இப்போ வந்திருக்க. ஜெயிச்சப்புறம் உங்கள் தொகுதி மேம்பாட்டுக்கு சட்டசபையில் உனக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் அப்புறம். நீ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ? தப்பாக நினச்சிக்கிறீங்க, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது. நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவீங்கன்னு சொல்லலை, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, நீங்கள் வந்து இப்போ ஓட்டு கேட்க போகிறீங்கன்னா அங்கே விளம்பரம் பண்ணணும், பேரணி நடத்தணும், திருமண கூட்டம் நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், நம்ம கட்சி பேச்சாளர் கூட்டு வந்து பேச வைக்கணும், போஸ்டர் அடிக்கணும், உன்னை பற்றி அந்த ஊருக்கெல்லாம் நீ தான் கேண்டிடேட்டு, நீ தான் போட்டிடுற அப்படின்னு தெரிவிக்கணும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன்? ஊடா போய் சொல்லிவிடுங்க, நான் செலவு பண்ண தேவையில்லைங்க. இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட சீட்டுக்காக வந்து நம்ம உசுரை வாங்கி, உங்களுக்கு உங்கள் தொகுதியிலேருந்தே இன்னும் 4 பேர் சீட்டு கேட்டிருக்காங்க. இதில் யார் பெட்டர்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? மீதி யார் அந்த 3 பேர் என் ஏரியாவில்? நம்ம கட்சிக்காரங்க தான். உன்ன மாதிரி அவங்களும் விருப்பம் மனு கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கோம். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வச்சு நேர்காணல் பண்ணிகிட்ருக்கோம். நீ யாருன்னு சொல்லுங்க, நான் அந்த 3 பேர்கிட்ட போய் கேட்டு வரேன். அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். 3 பேரில் 30 பேரில் 300 பேர் ஒரு தொகுதியில் வந்து விருப்பம் மனு கொடுத்தா கூட நாங்கள் பரிசீலனை பண்ணி யாருக்கு கொடுக்கலாம், எந்த அடிப்படையில் கொடுக்கலாம், என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் தான் ஒதுக்குவோம். ரொம்ப நாளாக அந்த கட்சியில் நான் வேலை செஞ்சுக்கிறேன், எனக்கு கொடுங்க, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. பண்ணுவோம். அதே மாதிரி மேலிடத்தில் சொல்கிறேன். உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குல்ல, பார்த்துட்டு ஐயா தான் நம்ம கட்சிக்காக உழைச்சிருக்காரு, அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கூப்பிடுவாங்க. சரிங்களா? கூப்பிடலன்னா வேறு கட்சியில் நான் சேர்ந்துருவேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இவ்வளோ நேரம் நம்ம கட்சிக்காக உழைச்சேன் செஞ்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு கொடுக்கல அப்படின்னு வார்த்தை வந்தால் உடனே வேறு கட்சியில் சேர்ந்துருவேன்றிய. இதுதான் தொண்டரா நீ கட்சியில்? அது இல்லைப்பா, கோவம் வந்து சொல்லிட்டேன், எனக்கு கொடுக்க சொல்லு. சரி சொல்கிறேன், பரிசீலனை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. வாங்க வரம்பா. வணக்கம். தேர்தலில் போட்டிடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அழகா இருக்காது, அது போதாதா? ஏமா இங்க என்ன சினிமாவை எடுக்கிறோம் அழகா இருக்கிறவங்க நடிக்க வைக்கிறதுக்கு? அது நல்லது பண்றேன், இது நல்லது பண்றேன் நடிச்சுக்கின்னு தானே இருக்கிறீங்க நீங்க எல்லாரும். ஏமா நீ என்ன கட்சி ஆஃபீஸே வந்து இது மாதிரிலாம் பேசினுக்க? நான் கேட்குறது, நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணணுன்னா விருப்பமனை நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம். அதில் சரியான குறிப்பு இருக்கணும். நீங்கள் போட்டியிடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு இட்லி தோசை சுட தெரியும், இவளுக்கு சாப்பாடு செய்ய தெரியும். எனக்கு பாத்திர கழுவு தெரியும், இவளுக்கு மீன் ஆய தெரியும். எனக்கு இஸ்திரி போட தெரியும், இவளுக்கு தூசு போட தெரியும். ஐயோ, இதெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏமா விருப்ப மனு கொடுத்துருக்கீங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு, அதுக்கான உங்க தகுதி என்னன்னு கேட்டேன். அத்தை இன்னும் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுங்க அத்தை. ஏமா அதை கேட்கலமா. அதாவது நீங்க தேர்தலில் போட்டிடுறீங்கல்ல, போட்டிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்க ஏரியாவில்? நீங்க நிக்கிறீங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? அததானங்க இவ்வளவு நேரம் சொல்லி திருப்பி அதையே கேக்குறீங்க. அதை தான் சொல்லியிருந்தீங்களா? ஏமா சமையல் தெரியும், மீனாய தெரியும், அயன் பண்ண தெரியும், டீ போட தெரியும், காபி போட தெரியும், ஜூஸ் போட தெரியும். நீங்க அது எப்படிமா வேட்புமனு தாக்கலுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்? ஓட்டு கேட்க போகும்போது இதெல்லாம் செய்வாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா?
ஆமாம் ஏமா அது என்னன்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் ரிசீவ் பண்ணி தான் வாங்கி பண்ணி கொடுத்துட்டு போவார், மீன் வெட்டினா வெட்டி கொடுத்துட்டு போவார், பஜ்ஜினா பஜ்ஜி போடுவார். அது தகுதி கிடையாதுமா. ஐயோ அது வந்து தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கல, அப்போ போகும்போது போகிற போக்கில் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு இவர் டீ ஆத்தினார், இவர் மீன் கழுவி குத்தார், டம்ளர் கழுவி குத்தார், சோறாக்கி குத்தார், மீன் குழம்பு ஊற்றி குத்தார். அது வேறம்மா. இது விருப்ப மனு. இதுக்கு நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்கல்ல, நம்ம தலைமை கழகத்தில் கொடுத்துருக்கீங்க, நாங்களும் வந்து நிற்கிறோன்ட்டு. அதுக்கு அந்த ஊரில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு ஏன் ஓட்டு போடுவாங்க? எங்க ஊர்ல எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அங்க வீடு பூந்து அடிப்போம். ஊடு பூந்து அடிப்பியா? ஏம்மா இது ரவுடியா இருக்க. ஏம்மா எங்களுக்கு ஓட்டு போட்டான்னா 2 பேருக்கெல்லாம் சீட்டு தர மாட்டோம், ஒருத்தர் தான் கொடுப்போம். சரி இவளுக்கு கொடுங்க. நானும் ஊடு புந்து நல்லா அடிப்பேன் சார். இப்படி ஒரு கூட்டத்துக்கு சீட்டு கொடுத்து கட்சி பேரை கெடுக்கிறதுக்கா? சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இதை அடிக்கக்கூடாது. நம்ம அன்பா கேட்கணும், உங்கள் பொன்னான வாக்குகளை நம்ம சின்னத்துக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்கணும். அது அப்புறம் நாங்கள் சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா, அப்படி நிற்கும் போது செலவு பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஐயா கட்சியில் வந்தாக்கா சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க, நீ என்ன செலவு பண்ணு சொல்ற? அதானே. ஏமா நீங்கள் விருப்ப மனு வாங்கினீங்கல்ல, அதில் நிறைய ஃபில்லப் பண்ண சொன்னோம்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளராக நிற்கிறீங்கன்னா நீங்கள் கட்சியில் எவ்வளவு நாள் இருந்தீங்க, கட்சிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, தொகுதி மேம்பாட்டுக்காக என்ன பண்ணீங்க, தொகுதியில் உங்கள் வாக்கு சேகரிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுப்போம். நம்ம கட்சியில் நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? உங்கள் கட்சியில் இப்போ 5 வருஷமா இருக்கா. அப்போ நீங்கள்? நான் வேற கட்சியில் இருக்கிறேன். ஏமா வேற கட்சியில் இருக்கிற நீ வந்து என் ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு சீட்டு கேட்குற, இந்த மாதிரிலாவது எங்கள் கட்சின்னு. சரி பரவாயில்ல, நீ வேற கட்சியில் எப்படி இங்கே வந்து சீட்டு கேட்ப? நீங்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னு பார்த்துட்டு நான் எங்கள் கட்சியில் போய் நான் சீட்டு கேட்க போகிறேன். ஏமா இதே மாதிரி கேள்விதான் உங்கள் கட்சியில் கேட்பாங்க, எப்படி நினைக்கிற? நீ இங்கே என்ன புத்திசாலித்தனமா கேட்ட, அதே போல் அந்த லூசு கேட்பேன்ல. ரொம்ப மரியாதை தெரியுது. அதுவும் நம்ம கட்சியால் திட்டினா கூட பரவாயில்ல. ஏமா உன் கட்சியில் நீ போய் கேளு சீட்டு, இது உன் சொந்தக்காரு, அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, அத்தை பொண்ணோ சித்தி பொண்ணோ பெரியம்மா பொண்ணோ மாமா பொண்ணுன்னு தெரியாது. இவங்களுக்கு சீட்டுக்கான தகுதி இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு அப்படி இருந்தால் கொடுப்போம். அது இருக்கட்டும், உங்கள் கட்சியில் நீங்கள் ஏதாவது விருப்ப மனு கொடுத்துருக்கீங்களா? 2 பேரும் புதுட்டு தான் வந்தோம், நீங்கள் தான் முதல்ல கூப்பிட்டீங்க. இது நான் ரொம்ப புதுசாக இருக்க. 2 பேரும் எப்படிமா உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க? ஐயோ ரொம்ப குழப்பமாக இருக்குதே. 2 பேர் சொன்னது நானும் இவங்களும் இல்லை, நானும் எங்கள் அக்காவும். ஓ ஐயோ, உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, வேட்புமனு கொடுக்கும் போதே அதை பாருங்கய்யா. சரிம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு சீட்டு கிடைக்குதா, இவங்களுக்கு தராங்களான்றது நம்ம பார்ப்போம், பரிசீலனை பண்ணிவிட்டு கொடுப்போம். ஆனால் நீங்கள்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வேறு கட்சியை சேர்ந்தவங்க, அதனால் நீங்கள்லாம் உள்ளே வந்து பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. யாருக்கு சீட்டு வேணுமோ அவங்க தான் வாய் திறந்து பேசணும். அவங்க பேச வேண்டிய மொத்தத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க, அது தப்பு. அவன் பேச மாட்டா, நீங்கள் ஏமாத்திடுவீங்க தான் நான் பேசுகிறேன். எங்ககிட்டே பேச மாட்டாங்கன்னா இவங்க எப்படிமா போய் ஓட்டு கேட்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி கேட்பாங்க, எப்படி மேடையில் பேசுவாங்க? ஏமா குழப்பற நீ? 10 பேர் 100 பேர் இருந்தால் தைரியமாக பேசுவா, ஒரு ஆள் இருந்தாலும் பேச மாட்டான். இதுனா புது வியாதியாக இருக்க. அது என்னம்மா 10 பேர் 100 பேர் இருந்தால் மட்டும் பேசுவான்னு சொல்றிய, எப்படி? கொலை சண்டை வந்தால் கூட்டமாக தான் இருக்கும், அங்கே தான் பேசுவாயோ. ஐயோ நீ அந்த கோஷ்டியா? அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் உக்காந்தாதான் பதில் சொல்லுவாங்களா? பதில் சொல்ல மாட்டா, சண்டை போடுவான்னு சொன்னேன். இங்கே வரும்போது அழகாக இருக்குது, இதுக்கு சீட்டு கொடுக்கணும், இப்போ சண்டை போடுன்றீங்க. ஒன்று அப்படி போகிறீங்க, இல்லை இப்படி போகிறீங்க. உங்களுக்கு பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக மேலிடத்துலேருந்து சிபாரிசு பண்ணி உங்களுக்கு சீட்டு தரேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும், உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும், உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் ரொம்ப நல்லா வருவீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. அதாவது தொகுதி மேம்பாட்டுக்காக ஏதாவது செலவு பண்ணுறதுக்கு கேட்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்கு வந்து சம்பாதிக்குதுன்னா வந்தோம், நான் ஏன் செலவு பண்ணலாம் கேட்கக்கூடாது. கொஞ்சமாவது நீங்கள் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணாதான், அது கூட ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதில்லை.
இந்த போஸ்டர் அடிக்கிறது, மேடை போடுறது, பேசுறது, சைக்கிள் பேரணி போடுறது, உங்கள் ஓட்டுன்னு நம்ம பின்னாடி ஒரு 10 பேரை கூட்டின்னு போகிறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்குது. அதெல்லாம் பண்ணணும், பார்த்து பண்ணுங்க. எங்க குடும்பத்துல பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டின்னு போயிட்டு போட்டு கேட்டுக்கலாம், எனக்கு செலவே கிடையாது. வயசில் பெரியவங்களாச்சேன்னு பார்க்குறேன், ஏரில் போட்டின எருமை மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே. அது இல்லைம்மா, நீங்கள் கொஞ்சமாவது செலவு பண்ணணும். ஏன்னு கேட்டால் ஓட்டுக்கு காசு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேரணி நடத்தணும், கூட்டம் நடத்தணும், போஸ்டர் நடத்தணும். உங்கள் தொகுதியிலேருந்தே ஒரு 10 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சீட்டு தரலாம் வேணாமான்றது முடிவு பண்ணுவோம். ஏன் அந்த 10 பேர் சொல்ல? ஏம்மா அதெல்லாம் ஃபார்ம் உள்ளே இருக்குது, ஒவ்வொன்றா என்கிட்ட கொடுப்பாங்க. நான் கூப்பிட்டு வச்சு நேர்காணல் பண்ணி அனுப்பணும். அதனால் அந்த பேர்லாம் எனக்கு தெரியாதுமா. அப்போ ஊர் பேர் தெரியாதவங்களுக்குலாம் கொடுப்பீங்க, அப்போ இவளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது, வயசுல பெரியவங்க. ஏமா ஊர் பேர்லாம் எழுதி கொடுத்துருக்காமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா தண்ணி கொடுங்கடா. அதுக்கு எங்க கத்துறீங்க? நாங்க போயிட்டு வரோம், நாளைக்கு கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோம், போங்க. ஷியோப்பா, பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்களே. ஏன்பா அடுத்த ஆள் அனுப்புப்பா. அண்ணே வணக்கண்ணே. விருப்ப மனு உங்களை மாதிரி பல லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க நம்ம கட்சியில். வந்தவங்கெல்லாம் என்னை எரிச்சல் மூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பதில் சொல்லிட்டா எனக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு விருப்ப மனு கொடுத்தீங்க? கட்சியில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? உங்களுக்கு தொகுதியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். சொல்கிறீங்களா? அவ்வளோதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா கேளுங்கண்ணே. அட பாவமே. ஏங்க மொத்தத்தையும் சொல்லிட்டேங்க, அதுலேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லுங்க. என்னண்ணா கேட்டீங்க? இன்னொரு முறை கேளுங்க. இதுவும் சரியான ஏழ்றையாக இருக்கும் போல இருக்க. நான் கேட்குறது, நீங்கள் எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் கட்சிக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் கட்சி வேட்பாளராக நீங்கள் போட்டியிடும் போது உங்களுக்கு அந்த ஏரியாவில் என்ன செல்வாக்கு இருக்குது? அதை கேட்டீங்களா? ஆமாங்க, அதை தான் கேட்டேன், சொல்லுங்க. கட்சியில் நான் முதல்லேருந்து இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம கட்சி தொடங்கி எத்தனையோ ஆண்டு காலம் ஆகுது. உங்கள் வயசே அந்த அளவுக்கு இருக்காது. முதல்லேருந்து இல்லை, எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்கீங்க. ஃபார்மில் எழுதி கொடுத்தேன், பார்க்கல நீங்கள்? பார்த்தங்க, இருந்தாலும் கேட்கணும், அது ஃபார்மாலிட்டி. இப்போ கோர்ட்டில் கூட தான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, ஆனந்த் 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 அப்படின்னு போவீங்க. உங்கள் பேர் நான் கேட்பாங்க. அப்பவும் சொல்லணும், ஏங்க இவ்வளோ நேரம் ஆனந்த் கூப்பிட்டாரு, நான் தான் கரெக்டாக வந்து நின்னெல்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி எத்தனை வருஷம் இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லணும். சரி, எத்தனை வருஷம் இருந்தால் சீட்டு கொடுப்பீங்க? இது எதுவும் சரிப்படுற மாதிரி தெரியல. சரிங்க, நீங்கள் எத்தனை முறை சிறைச்சாலைக்கு போயிருக்கீங்க? ஒரு 20-25 முறை போயிருப்பேன். அந்த தொகுதியில் 20-25 தடவை எந்த போராட்டமும் நடக்கலை, அப்புறம் எப்படி போயிருப்பா போல? நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மளிகை கடைக்காரன் கடன் தரமான்னு ஆச்சேன், ஒருத்தன் ரோட்டில் போய் சொல்ல தள்ளி விட்டான், அவனை அடித்தேன். அதுக்கடுத்தது டிரைவர் ஒருத்தரை அடிச்சிட்டேன். அது இல்லைங்க, நம்ம கட்சி போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டு எத்தனை முறை சிறைச்சாலை சென்றீர்கள்? அங்கே தான் என் திறமையை தெரிஞ்சுக்கணும். போராட்டத்தில் கலந்துப்பேன், போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். ஏங்க நம்ம கட்சிக்காக போராடுறோம், மக்களுக்காக போராடுறோம், அந்த நேரம் போலீஸ் வந்து கைது பண்ணால் நம்ம போகணும். அப்படி போனால் கட்சியில் இப்போ நீங்கள் கணக்கு எழுதும்போது இத்தனை முறை நான் சென்றேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணுமே. நீங்கள் எழுதி கொடுத்தது அது மாதிரி போலையா இது வரைக்கும்? அதானுங்க சொல்கிறேன், திறமையோடு எஸ்கேப் ஆகிடுவேன் நான். சரிங்க, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில், அதாவது நீங்கள் நிற்க போகிற தொகுதியில் உங்கள் செல்வாக்கு என்ன, எந்த அளவுக்கு மக்களுக்கு உன்னை தெரியும்? எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியாத ஆளே கிடையாதுங்க. அதாங்க, எப்படி தெரியும்? எல்லாருக்கும் தெரியுன்றது ரைட்டு, எப்படி தெரியும்? 6 மணிக்கு மேலே சரக்கு போட்டேன்னா ஏரியாவில் எதிர்க்க எவன் வந்தாலும் அடிப்பேன், அதனால் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இது தகுதி. இந்த தகுதி வச்சுலாம் எப்படி கொடுக்குறது? சரி, ஓகே. நீங்கள் எவ்வளவு தொகுதியில் செலவு பண்ணுவீங்க? இது நியாயமான கேள்வி, சொல்கிறேன் கேட்டு. சொல்லு, கேட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் 120 கடையில் வசூல் பண்ணிக்கிறேன். நீ சீட்டு கொடுக்குறன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, 200 கடையில் வசூல் பண்ணுவேன். அதை வச்சு செலவு பண்ணிட்டு போகிறேன். மக்கள்கிட்டயே வாங்கி மக்களுக்கே செலவா? எங்க சொந்த பணம்
தொகுதி மேம்பாட்டுக்காக பண்ணுறதில்ல, நீங்கள் தொகுதியில் போய் நிற்கிறதுக்காக செலவு பண்ணுற பணம் எவ்வளவு பண்ணுவீங்க? ஏங்க ராகமா பேசுங்க, அதான் வாங்கத்தில் பண்ணுறேன்றான்ல. சரிங்க, இப்போ அந்த தொகுதியில் என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே வேணான்னு சொல்லக்கூடாது, எல்லாமே வேணும். ஐயோ ஏங்க, எல்லாம் வேணும் இல்லைங்க. இப்போ அங்கே ஆரம்ப சுகாதார மையம் இருக்குன்னா இன்னொன்று தேவைப்படாது, பள்ளிக்கூடம் இருக்குன்னா தேவைப்படாது, பார்க் இருக்குன்னா தேவைப்படாது, போக்குவரத்து நிழல்குடை இருக்குன்னா தேவைப்படாது, சாலை நல்லா இருந்தால் தேவைப்படாது, மழை தண்ணி கரெக்டாக போச்சுன்னா அது வடிகால் வாரியம் வடிகால் பண்ணுறது தேவைப்படாது, குப்பைலாம் கிளியராக எடுத்துருந்தா தேவைப்படாது. அதான் நீயே சொல்ற அதெல்லாம் தேவைப்படுது. அப்ப நீ என்ன கேட்குற? தேவைப்படாதுன்னு சொன்னது அந்த மாதிரி தொகுதியில் இருந்தால் தேவைப்படாது. உன் தொகுதியில் என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லு. இருக்கிறது தேவைப்படாதது, இல்லாதது தேவைப்படும். அப்படியா? சரி சரி சரி, நான் கேட்டுக்கிறேன். என்னங்க கேட்டுக்கிறேன்? இப்பவே கேட்டா பதில் சொல்லணும். உங்க தொகுதி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருக்கணும் தான், போதில கணக்கு எடுக்கல, இனிமேல் கணக்கு எடுக்கிறேன். இனிமேல் நீ கணக்கு எடுத்து கிழிச்சு. சரி, உன்னை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர்கிட்ட இருந்து நீ எப்படி தனித்துவமா இருப்ப? எவன் எதிரில் வந்து நின்னாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏங்க, வேட்பாளர் அப்படிலாம் தூக்கி போட்டு மிதிக்க முடியாதுங்க. அந்த கட்சி அவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க. அடியில் தடியிலாம் ஆகக்கூடாது. அகிம்சை வழியில் ஓட்டு கேட்கணும். புரியுதா? வளன்னு பேசாதப்பா, எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன், அதை முதல்ல சொல்லு. ஏங்க, இது மாதிரி அவசரப்படாதீங்க, பரிசீலனை பண்ணி தான் சொல்லுவேன். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நீயும் இதே மாதிரி தான் சொல்ற. எனக்கு முன்னாடி உங்களுக்கு யார் சொன்னது? அந்த கட்சியில. அந்த கட்சியிலையா? ஓ, வேற கட்சியிலையும் விருப்பம் மனு கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்கியா? ஒரு 4 இடத்துல கேட்டா தான் ஒரு இடத்துல கேடிக்குன்னு கொடுத்தோம்ப்பா. 4 இடத்துல இருந்து எங்க உனக்கு கொடுக்குறாங்களோ அங்க போய் நில்லு. சரியா? ரொம்ப சந்தோஷம். வரும், ஃபோன்லேயோ மெசேஜ் மூலியமோ கூப்பிடுவோம். கூப்பிட்ட உடனே வந்து நீ தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போ. சரியா? கண்ட டைம் ஃபோன் பண்ணாதீங்க. 6 மணிக்கு மேலே நான் போதையில் இருப்பேன், அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டுங்க. வரட்டா? என்னையா இது, நம்ம கட்சியில் எல்லாம் மொல்ல மாதிரி மூச்சரிக்கை புரியாதவன் பைத்தியக்காரன் லூஸாகவே இருக்கானே. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு தான்ப்பா விருப்பம் மனு வேற ஆளுங்களை வேட்பாளரை கூப்பிட முடியும். இன்னைக்கு முடியாதுப்பா, அனுப்பி விடுங்கப்பா, தலைவலிக்குது, டீ எடுத்துன்னு சொல்லுங்க.